கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 மாதமும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஆலோசனை கர்த்தராயிருந்து நமக்கு ஆலோசனை சொல்லி இடரல் உண்டான வேளையிலே நம்மை தாங்கி வழிநடத்தின தகப்பனுக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் ஏறெடுக்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த அருமையான நாளிலே நமக்கு ஆண்டவர் ஜூன் மாதத்திற்கான வார்த்தையாக யோசுவா முதல் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதம் நமக்கு விசேஷமான மாதம். அது மாத்திரமல்ல, இந்த விசேஷமான மாதத்திலே ஆண்டவர் நமக்கு 3 விதமான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஏனென்றால் இந்த ஜூன் மாதத்திலே நிறைய சேலஞ்ச் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சேலஞ்ச் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சேலஞ்சாக இருக்கலாம். பிசாசானவன் நம்மை வழி திருப்புவதற்கோ இடர பண்ணுவதற்கோ உரிய காலமாக கூட இருக்கலாம். ஆனாலும் நம் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். பாருங்கள், இந்த 5வது வசனத்திலே 3 விதமான ஆசீர்வாதங்கள், 3 விதமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். நம்ம நினைப்போம் நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகிறதோ, நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது யார் குறுக்க வருவாங்களோ, யார் இதற்கு தடையாக இருப்பார்களோ என்று ஒரு பயம் கலக்கம் உண்டாகும். அதுவும் விசேஷமான முக்கியமான காரியங்களிலே நமக்கு இது போன்ற பயங்கள் வருவது உண்டு. ஏதாவது தடைப்பட்டு விடுமோ, இந்த விஷயம் முடியாமல் போய்விடுமோ என்ற குழப்பமெல்லாம் நமக்கு வருவதுண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நம்முடைய நாசியிலே சுவாசம் இருக்கிற காலம் முழுவதும் நமக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஒரு வெற்றியுள்ள ஓட்டத்தை நாம் தொடரப்போகிறோம். ஆண்டவர் நம் கூடவே வரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்வீர்களாக. அது மாத்திரமல்ல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். காலம் முழுவதும் நம்மோடு ஆண்டவர் இருப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், மோசேயோடு எப்படி இருந்தார்? மோசேயோடு முகமுகமாய் பேசின கர்த்தர் நம்மோடும் அதே போல பேச வல்லவராயிருக்கிறார். 3வதாக, உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அருமையான வாக்குத்தத்தம். இந்த வார்த்தையானது அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு வாக்குத்தத்தம். அது மாத்திரமல்ல, புறஜாதியார் கூட இந்த வாகனங்களிலே வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும், அதை வாசித்து மகிழ்ச்சி அடைவார்கள். ஆண்டவர் என்னோடு பேசினார், இந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது, ஒரு அசைவை ஏற்படுத்தினது என்றெல்லாம் சொல்லுவார்கள். பாருங்கள், இந்த உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது. அப்படியே யாராகிலும் சொல்லுவார்களானால் அது நயவசனிப்பு. பிரியமானவர்களே, எந்த மனுஷனும் மோசம் போக்குகிறவனாய் இருக்கிறான் இந்த பூமியிலே. நாம் கருத்தாய் ஜெபித்து வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்வதை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு வெற்றியுள்ள ஓட்டம். இந்த வெற்றியுள்ள ஓட்டம் ஓடுவதற்கு இந்த 3 வாக்கு தத்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு, அதை நாம் ருசிப்பதற்கு, நாம் அதை சாட்சி சொல்லுவதற்கு மிகவும் அவசியமான காரியம் என்ன தெரியுங்களா? ஒன்றுமே இல்லை, கர்த்தரை நாம் தேட வேண்டும். கர்த்தரை நாம் அதிகமாய் தேட வேண்டும். மோசேயை போல, யோசுவா போல, தானியேல் போல, தாவீதை போல நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை தேடுவதிலே மாத்திரம் நாம் குறைவு வைக்கக்கூடாது. கர்த்தரை தேடுவதென்றால் என்ன? ஆண்டவரை ஜபத்தின் மூலமாக தேடலாம், வேதம் வாசிப்பதின் மூலமாக தேடலாம், துதிப்பதின் மூலமாக தேடலாம்.
பிரியமானவர்களே, இந்த வழிகளையெல்லாம் நீங்கள் பிடித்து கொண்டு தொடர்ந்து ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகக்கூடிய பாதையில் இடைப்பட்டு வல்லமையாய் உங்களோடு செயல்படுவதற்கு நீங்கள் இந்த 3 காரியங்களும் செய்வீர்களானால் நிச்சயமாகவே இந்த மாதம் முடிவதற்குள்ளாக நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறிற்று, கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் என்று நீங்கள் சாட்சியை சொல்வீர்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் பலவீனமாக குறைவுபட்டதாக காணப்படுமானால் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். நான் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசிக்க எனக்கு பலன் தாங்கப்பா, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு நீங்கள் கேட்பீர்களானால் அவர் அப்படியே செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் பலங்கொண்டு திடமனதாயிருந்து கர்த்தரை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு உறுதியாய் அவருக்கு நேராக நிற்கிற ஒரு பழக்கத்தை, ஒரு அனுபவத்தை நாம் வளர்த்து கொள்வோமானால் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றியுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உண்மையில்லாதவர்களாயிருந்தாலும் நீர் எங்கள் மேல் உண்மையுள்ளவராயிருந்து வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரிப்பது மாத்திரமல்லாமல் அதை நிறைவேற்றுவதிலே நீர் எங்களுக்காக வைராகிய வாஞ்சியாய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை, அசைவை நீர் உண்டு பண்ண போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு